வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கான் வினோத் பேசலாம். நீங்கள் என்ன டாபிக்னா இட்ஸ் வெரி ஃபண்டமெண்டல் டாபிக். நிறைய பேர் இதை பற்றி யோசிச்சிருப்போம், நிறைய பேர் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம். வை டு வி பிளேம் ஆர் பேரண்ட்ஸ் ஃபார் எவ்ரிதிங்? எல்லாருமே அம்மா அப்பாவை ப்ளேம் பண்ணுவாங்க. நானும் நிறைய பண்ணியிருக்கேன். உனக்கு தெரியும் நான் பண்ணியிருக்கேன். பட் அவங்க இறந்தப்புறம் பண்ணலை, அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன். அண்ட் இன் மை கேஸ் 2 இன்சிடெண்ட் என்னால் சொல்ல முடியும், நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா தலையளவு தண்ணி குடிச்சு சொன்னார், உனக்கு இன்ஜினியரிங் வேண்டான்டார். ஆனால் நான் தான் இன்ஜினியரிங் எங்கள் தாத்தா இன்ஃப்ளூன்ஸில் படித்து தேவையில்லாமல் இல்லாத கட்டத்தெல்லாம் பட்டு அவருக்கும் கட்டத்தை கொடுத்துட்டு அவரையும் ப்ளேம் பண்ணேன் இன் தட் பீரியட். ஸோ அந்த பீரியடில் பிட்வீன் 15லேருந்து 25 வயசுக்குள்ளே நம்ம என்ன வேணால் பண்ண பார்ப்போம். அதுக்கு ப்ளேம் நம்ம பேரண்ட்ஸ் மேலே கொடுக்கறது ரொம்ப நார்மல். இது ஒரு செட்டு. தெரிஞ்சு என்ன மாதிரி ஆட்கள் ஓவேரியன் லாட்ரி. ஆமாம், நான் ஓவேரியன் லாட்ரி ஜெயிச்சவன் பண்ணுறது இது. இன்னொரு செட்டு என்ன இருக்கும்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி ஓவேரியன் லாட்ரி அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு லைஃப் இஸ் மோர் டிஃபிகல்ட். நம்மளுக்கெல்லாம் லைஃப் இஸ் வெரி ஈஸி அண்ட் வெரி ஸ்மூத். அட் எவ்ரி ஸ்டேஜ் பெயில் அவுட் வந்துட்டு கடைசி நாள் வரைக்கும் பெயில் அவுட் பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ இந்த பெயில் அவுட் பண்ணிட்டு இருக்கார். ஸோ இந்த பெயில் அவுட் பேக்கேஜுங்கிறது எப்போதுமே இருக்கும். இருந்தாலும் வி வுட் லைக் டு பிளேம் தெம். ஆமாம். பட் மற்றவங்க இன்னொரு குரூப்புக்கு என்ன ப்ராப்ளம்னா, when they see people around them, அவங்கள்ட்ட அவங்க அப்பா அம்மா யூஸிங் கனெக்ஷன்ஸ், they get a better start in life. நம்மளுக்கு அந்த ஸ்டார்ட் வரலையே அப்படிங்கிற ஒரு பொறாமை மட்டும் இல்லை, ஒரு கோபம், ஃபஸ்ட்ரேஷன். பொறாமன்னு சொல்ல மாட்டேன், கோபம், ஃபஸ்ட்ரேஷன். இதில் ரொம்ப இட் கேன் பி வெரி சிம்பிள் திங். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நோயிங் இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒரு கோபம் வரும். ஆமாம். அண்டு கரெக்டான இடத்துல ஃபோனை போட்டு உன்னை ப்ளேஸ் பண்ண முடியலையேன்னு ஒரு வெறுப்பு வரும். இஃப் அவங்க பேரண்ட்ஸ் நோ தி ரைட் பர்சன், கெட்டிங் யூ அ பிரேக் இன் லைஃப் வில் பிகம் வெரி ஈஸி. நேற்று நான் இங்கிலீஷ் சேனலில் பேசின போது பில் ஆக்மன் பற்றி பேசினோம். ஆமாம். அந்த பில் ஆக்மன் பற்றி பேசுகிறச்ச என்னென்னா, அவன் ஃபேமிலி ரொம்ப ப்ராமினன்ட் ஃபேமிலி. ஸோ when he wanted to intern with Warren Buffett, he got ஒரு ஃபோனை கொடுத்தா, வாரன் பஃபெட்டுக்கும் அமுச்சு விடு, உன் பையன் தானே, அமுச்சு விடு, கொஞ்சம் நாளைக்கு என்னோட இன்டர்ன் பண்ணணும். இமேஜின் சக்ஸஸ்ஃபுல். இப்போ ஜார்ஜ் சோரோஸ் எடுத்துக்கோங்க, another successful. nobody gave him a job. அவனுக்கு வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் தென் ஹி கேம் ஃபைனலி ஸ்ட்ராபெரி பெருக்கின்னு சொன்னான். அப்புறம் லேடிஸ் ஹேண்ட்பேக் விற்றான். அதுக்கப்புறம் ஒரு புரோக்கர்கிட்ட வேலையாக இருந்தான். அப்புறம் அமெரிக்கா வந்தான். அமெரிக்காவில் இன்னொரு புரோக்கர்கிட்ட வேலையாக இருந்தான். அதில் அவன் சொல்கிறான், எங்கள் அப்பாவோட சர்ஜரிக்கு என்னால் பணம் கட்ட முடியலன்னு. அப்புறம் லேட்டர் ஹி பிகேம் வெரி சக்ஸஸ்ஃபுல். அவன் டெஃபினட்டாக ஹி ஐடியலைஸ்ட் ஹிஸ் ஃபாதர். ஆமாம், அதை பற்றி நான் சொல்லவே, ஹி ஐடியலைஸ்ட் ஹிஸ் ஃபாதர். பட் if he had come from a prominent family in India, in America, he would have had the right connections and he would have grown faster. ஸோ அந்த ரைட் கனெக்ஷன்ஸ் நம்மளுக்கு இல்லைங்கிறச்ச உங்களுக்கு ஒரு தேவையில்லாத அம்மா அப்பா மேலே ஒரு கோபம் வரும். அண்ட் உங்கள் அப்பாவால் உன்னை கைட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோ. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம 12th என்ன பண்ணணும், எஸ்பெஷலி இன்றைக்கி இருக்கிற ஒரு நிலைமையில் எல்லோரும் இன்ஜினியரிங் படிக்கிறா, நீ இன்ஜினியரிங் படிக்கணும் ஆயிடுச்சு 25-30 வருஷத்தில். ஆமாம். பட் இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்காதன்னு கைட் பண்ணுறதுக்கு உங்கள் அப்பாவோ அம்மாவோ இருக்கணும். கரெக்ட். ஆனால் அவங்களால பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவான், எதுக்கும் இன்ஜினியரிங் படின்னு. இன்ஜினியரிங் படித்து வந்தப்பறம் தான் தெரியும் உனக்கு எந்த வேலையும் கிடைக்கல. ஆமாம். ஸோ முன்ன காலத்தில் பிஏ படித்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ பிஇ. கரெக்ட். ரைட்டா? ஆமாம். இப்போ நீ 5 லட்ச ரூபா கொடுத்து அதுக்கப்புறம் வேலை இல்லைன்னா உங்கள் அப்பாவை தான் நீ டெஃபினட்டாக திட்டுவார். இப்போ இன்னொன்று நேற்று ஒரு ஸ்விக்கியில் வந்தது, எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் ஸ்விக்கி ஓட்டுறான். அவன் எம்பிபிஎஸ் இந்தியாவில் படித்தானா இல்லை அவன் எம்பிபிஎஸ் போய் வெளிநாட்டில் படித்தானா அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கி வெறும் எம்பிபிஎஸ் படித்தேன்னா
உனக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் 15,000 20,000 ரூபாய்க்கு தான் சம்பளத்துக்கு உனக்கு வேலை கிடைக்கும், அதுக்கு மேலே உனக்கு கிடைக்காது. கரெக்ட். ரைட்டா? அண்ட் டாக்டருங்கிறது நீ படித்தா வேலைக்கு போகணுங்கிற மாதிரி வேலை கிடையாது. எஸ். மாமா தாத்தான்னு சொன்னவர் ஆமாம். இறந்துட்டார். he was a very big doctor in சென்னை. எஸ். அவர் என்ன சொல்லுவார், the more patients you see, the பெட்டர். better you become. எஸ். ஸோ நீங்கள் இட் இஸ் லைக் as you get older you become better doctor. எஸ். எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ அந்த பையன் என்ன நினைப்பான், எங்கள் அப்பா கரெக்டான பொசிஷனில் இருந்தால் எங்கள் அப்பா என்ன கூப்பிட்டு போய் அவங்க உட்காத்தி வச்சுருப்பாரு, நான் வந்து பெட்டராக படிச்சிருப்பேன். இல்லை மிஸ்கைடடாக நான் போய் வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்து நான் இங்கே பாஸ் பண்ண முடியலையே, அது மாதிரி யாரெல்லாம் எனக்கு தெரியும். இங்கே அங்கே வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்துட்டு இங்கே டிகிரி பாஸ் பண்ண முடியலன்னா நீ ப்ராக்டிஸே பண்ண முடியாது. ஆமாம். ரைட்டா? அண்ட் நான் ரொம்ப நாள் வார்ன் பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னா, எம்பிபிஎஸ் படித்ததுனால உனக்கு வேலை கிடைக்கும்னு கிடையாது. 30 லட்ச ரூபா கொடுத்து எம்பிபிஎஸ் படித்து வேஸ்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு டிகிரி படிக்கணும். ஆமாம். அது ஒரு 2 கோடி 3 கோடி செலவாகும். ஆமாம். அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர பேஸில் சம் போர்ஷன்ஸ் வில் பிகம் irrelevant. அதான் ஆல்பன் சொல்லியிருந்தானே, ரோபாட்டிக் சர்ஜரி ஒரு ஆள் இங்கே உட்காந்து செய்கிறாங்க. There is one particular company, there is a guy sitting in India is performing a robotic surgery in America. ஆமாம். Now that may look இன்னைக்கு அது ரொம்ப க்ரேஸியாக இருக்கும். கிரேசியாக இருக்கும். 30 years from now that can be the norm. எஸ். நினச்சி கூட கணக்கு பார்க்கணும், நம்ம ஃபோன்லாம் இப்படி யூஸ் பண்ணுவோன்னு 30 years பேக். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா, எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்க மாட்டேன் லம்புன்னு தோணும். நான் புரியல. ஸோ there are 2 sets of people. ஒன் செட்டு என்ன மாதிரி வேறு ஆல்ரெடி ஓவேரியன் லாட்டரியில் ஜெயிச்ச அப்புறம் கூட அப்பா திட்டுறது. இன்னொன்று எங்கள் அப்பா பண்ணியிருக்கலாமே ஏன் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபீலிங். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜில் ஒரு கைடு கிடைக்கல. அண்ட் அந்த ஃப்ளூக்குன்னு ஒரு புக் நீ படிச்ச அந்த ஃப்ளூக் புக்கில் சொல்லுவாங்க, இட்ஸ் அ ரேண்டம் சான்ஸ் வெதர் யூ கெட் ஆன் டு த ரைட் சைட் ஆஃப் தி ரோட் ஆர் லெஃப்ட் சைட் ஆஃப் தி ரோட் உனக்கு தெரியாது. ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறதுங்கிறதே ஒரு ரேண்டம் சான்ஸ். கரெக்ட். லைக் மோஸ்ட் ஆஃப் நாலேஜ் ஐ பிக்ட் இஸ் பை ரீடிங் அ ரேண்டம் புக். ஆமாம். அந்த புக்கில் ஒன்று கிடச்சி தான் ஐ வில் கோ ஃபைண்ட் சம்படி எல்ஸ். நீங்கள் அது சொன்னது ஐ திங்க் கரெக்டான அட்வைஸ் நீங்கள் கொடுத்தது. உங்களுக்கு வாழ்க்கையில் மென்டர் கிடைக்காதோ இல்லையோ எல்லாம் ரேண்டம். ஆனால் நீங்கள் சூஸ் டு டேக் ஆக்ஷன், நீங்கள் எடுத்த புக்கு படிக்கணுங்கிறீங்களே அந்த ஆக்ஷன் தான் இம்பார்ட்டண்ட். யூ வில் ஃபைண்ட் த மென்டர். ஆமாம். பட் அதெல்லாம் நம்ம பசங்களுக்கு புரியாது. கரெக்ட். நீங்கள் எங்கள் அப்பா இப்படி இருந்தானா, ஆமாம், எங்கள் அப்பா எனக்கு இதை கொடுத்துருந்தா நான் பண்ணியிருப்பேன், எங்கள் அப்பா அப்படி பண்ணியிருந்தேன். இட்ஸ் ஈஸி டு ஷிஃப்ட் த ப்ளேம் டு சம்படி எல்ஸ். ஆமாம், அதான் செய்கிறோம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம். போத் கேசஸ் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம யூ வாண்ட் டு ஷிஃப்ட் யுவர் ப்ளேம் டு யுவர் ஃபாதர். ஏன்னா கன்வீனியன்ட்டாக இருக்கு. அண்ட் கன்வீனியன்ட்டாக இருக்குல்ல. ஆமாம். இது நான் சின்ன பையன் அப்போ எனக்கு ஒன்றும் தெரியல. இது பிஹேவியரல் சயின்ஸில் செல்ஃப் அட்ரிபியூஷன் சொல்லுவோம். செல்ஃப் அட்ரிபியூஷன் பயஸ். இந்த செல்ஃப் அட்ரிபியூஷன் பயஸ் என்னன்னா, எது கரெக்டாக நடந்தாலும் நான் பண்ணிட்டேன், தப்பாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தன் பண்ணிட்டான். புரியுதா? இட் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். நான் என்ன சொன்னேன், செல்ஃப் அட்ரிபியூஷன் என்னன்னா ஆல் ரைட் திங்ஸ் ஐ டூ. கரெக்ட். ஸோ வென் யூ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி blame ஃபார் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.